ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்று அப்லோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்னுடைய லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி இதுக்கு என்ன சார் பண்ணுறது சொல்யூஷன். அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வரும். சார் நீங்கள் வந்து லாஸஸ் பற்றி ஜாஸ்தி பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள் என்னோடய சேனலில். மேக்ஸிமம் வந்து நான் என்னோடய வீடியோவில் லாஸஸ் பற்றி தான் அதிகமாக இருக்கும், ஸ்டாப் லாஸஸ் பற்றி அதிகமாக பேசுவேன். இதை பற்றி பேசுறதுனாலே நிறைய பேர் நீங்கள் நெகட்டிவ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்லேன்னா, ஒரு நெகட்டிவ், அதாவது நம்ம ஆழம் பார்த்து காலை விடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது, டெப்த் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ஒரு ஷேர் ஆனால் தான் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஃபிட் போக முடியும். நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரித்தேன், எவ்வளோ கோடிகள் சம்பாரித்தேன், பிஎன்எல் காமிச்சேன், ப்ராஃபிட் அண்ட் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு தேன் தடவி சொல்கிற மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனுடைய ஆழம், அதோட மறுபக்கம் பார்த்தா தான் உங்களால் வெளிச்சத்துக்கு வர முடியும். இப்போ புதுசாக வரவங்கன்னா எப்போ பார்த்தாலும் லாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற விஷயம் கிடையாது. இதில் மார்க்கெட் என்ன ஒரு பக்கத்தோட விஷயம் மட்டும் தெரியும், அது அடுத்த பக்கத்தையும் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவேர்னஸ் வீடியோஸ் நான் வந்து மேக்ஸிமம் போடுற. நம்ம சேனல் வியூஸ் கம்மியாக இருந்தாலும் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபேமிலி சேவ் ஆகுதா, ஒரு 5 ஃபேமிலி சேவ் ஆகுதா, 10 ஃபேமிலி சேவ் ஆகுது, நெக்ஸ்ட் அந்த தப்பு பண்ணாமல் இருப்பாங்களா, ஒரு நல்ல ஒரு என்னுடைய வியூவில் பார்த்துட்டு வீடியோ போடுறேன். இதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்றது இந்த வீடியோ கேட்டு நீங்கள் தெரிவிக்கலாம். அட்லீஸ்ட் லைக்ஸ் கூட பண்ணுறதுல நான் சொன்னேன், ஒரு வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் வந்தால் கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் அந்த பார்த்துட்டு நான் 100 லைக்ஸ் வரல. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட், அதாவது நான் வந்து அமௌண்ட்டை மென்ஷன் பண்ண விரும்பலை, மிகப்பெரிய தொகை இது. அந்த தொகை வந்து நேற்று மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் தொலைச்சிட்டாரு. ரொம்பவும் வருத்தப்பட்டு ஃபோன் காலும் பேசியிருந்தார். சார் நீங்கள் வீடியோ போடுவேன்னு பார்த்துருந்தேன், மெசேஜ் பண்ணியிருந்தேன், ரிப்ளை இல்லை, கமெண்ட்லேயும் தெரிவிச்சிருந்தேன், ரிப்ளை இல்லை, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச ரிப்ளை இல்லை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் கொஞ்சம் பர்சனல் வேலைங்க இருக்கும், அதனால் உங்களுக்கு அந்த மீடியா உங்களுக்கு சாரி ஃபார் தட், அதை உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண. ஆனால் ஈவினிங் பேசிட்டேன். ஒரு சிலர் வந்து பேச முடியறதில்ல என்னால், ஏன்னா பர்சனல் ஒர்க்கு தான், அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன தப்பு நடந்து அந்த மாதிரி அமௌண்ட் விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் நல்ல மூமெண்டம் நேற்று. அதாவது இந்த மாதிரி ரேலிக்காக தான் காத்துட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மார்னிங் அப்டேட் பண்ண சொல்ல என்ன சொல்லுவேன், ஒரு ரேஞ்சில் இருக்க சொல்ல ப்ரைஸை கிட்ட நெருங்காதீங்க, பிரேக் அவுட் நடக்கட்டும். ஒன்று அப்பர் சைடு மேலே வந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இல்லை ஒரு ரேஞ்சிலேருந்து கீழே வந்துச்சா, அப்போ இது லோயர் சைடுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கன்னு. ஆனால் இந்த ரேஞ்சில் சொல்ல எந்த டிசிஷன் இருக்குல்ல. சரி, பிரேக் அவுட் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணோம் இல்லையா. இவர் என்ன பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, சார் இந்த இடத்துல வந்து இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் சம்பாரிச்சிட்டேன், அதாவது நீங்கள் சொன்னீங்க பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தாட்ஸ் என்னென்னா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே வந்துச்சு, இப்போ லைட்டாக கரெக்ஷனில் வரும், ஸோ இந்த கரெக்ஷனில் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் சார். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே திரும்ப வந்து நான் விட்ட பணத்தை எல்லாத்தையும் வந்து தொலைச்சி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதால் மதியம் 1 மணிக்கு அப்புறம் சரி இங்கேருந்து கன்ஃபார்மாக கீழே வரும் அப்படின்ட்டு என்னுடைய எமோஷனலில் அந்த இடத்துல குவான்டிட்டி சைஸை டபுள் பண்ணி எக்கச்சக்கமான அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு சார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சார் சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், விட்ட பணத்தை யாராச்சும் ஒரு 3வது நபர் வந்து சம்பாரிச்சு கொடுப்பாங்க, 4வது நம்பர் யாரோ சோஷியல் மீடியா யூடியூப்பில் பார்க்குறவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக அது ஆகாத கதை. இந்த எமோஷனல்ஸ் இல்லை, இந்த எமோஷன் காலகாலமாக இதை தான் வந்து அடுத்த வரவங்க என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை ஒரு 10-20 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய பணத்தை அவங்க ப்ராஃபிட்டை சம்பாரிச்சு போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேபி நீங்கள் சம்பாரிச்சு ₹1 இருந்தால் கூட அந்த ₹1 உங்களுக்கு பெருசு வேல்யூ இல்லையா, அதுக்கு தான் அமௌண்ட் நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாதிரி எமோஷன் அது லாக் ஆகாதீங்க, வெளியே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஒரு விரலோடு போட்டு நகத்தோடு வெளியே வந்துடுங்க. ஓகே, இன்னொன்று, நம்ம எஜுகேஷன் குரூப்பில் கூட, நம்ம வெபினார் குரூப்பில் கூட ஒரு ஸ்டாக்ஸ் விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இது வந்து நான் எந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் கிடையாது. என்னோடய ரீசனா, நான் எந்த டார்கெட்டும் கொடுக்கல, எந்த ஒரு விஷயமும் ஜஸ்ட் என்னென்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். பிரேக் அவுட் அப்படின்னா எப்படி சார் பிரேக் அவுட், இப்போ ரேஞ்சில் வந்து இங்கே இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இந்த இதில் பிரேக் அவுட் இருந்தால் நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வரும், இங்கே ஸ்டாப் லாஸ் வரும்பா, ரைட், ஓகேங்களா. ஸோ என்ட்ரி ஆகுறீங்க, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பார்க்குறீங்க, என்ட்ரி ஆகணும், உங்களுடைய டார்கெட் இங்கே வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு எவ்வளோ சம் பர்சன்டேஜ் வந்துடுது, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மேபி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா இன்னொரு மூமெண்டம் நெக்ஸ்ட் ஒரு தூரம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுமே தவிர, உங்களுக்கு கண்ணாமனா 100 குவான்டிட்டி வாங்குறது, திடீர்னு 1000 குவான்டிட்டி, திடீர்னு 5000 குவான்டிட்டி, திடீர்னு 10 குவான்டிட்டி, இந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பிஸ்னஸ் கிடையாது, கேம்லிங்காக ஆகிடும். ஓகே, இதில் வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்னு பண்ணியிருக்காங்க. நான் ப்ராஃபிட் பண்ணவங்களை பற்றி நான் பேச விரும்பலை.
ஏன்னா ப்ராஃபிட் யார் வேணும் பண்ணலாம், ப்ராஃபிட் இல்லை லாஸ் அதிகமாக பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டு மேலே மூவ் ஆச்சு. மேலே மூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் இந்த இடத்துல ஃபஸ்ட்லேயே நான் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன் இந்த இடத்துல அப்படின்னா ஓகே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் சார், புல் பேக் வந்துச்சு, அகைன் பிரேக் அவுட் ஆச்சு, ஓகே வெளியே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண சார், அகைன் பிரேக் அவுட் ஆச்சு, வெளியே வந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் எதுவும் கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் நல்ல மூமெண்டம் 5-6% கொடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கேட்ச் பண்ணோம், ரிவர்ஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு சார் அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஃபிட் நமக்கு வேணாம். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் அப்பில் போயிட்டு இருக்குது. இது கரெக்ஷனுக்காக வர சொல்ல நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சப்போஸ் அந்த ரிஸ்க் எடுத்து அப்படின்னா ஏற்கனவே இப்போ இந்த மிகப்பெரிய அமௌண்ட் லாஸ் பண்ண சொல்ல இந்த கதை தான் நமக்கு ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட் இப்படி ட்ரெண்டிங்கில் பார்த்தோம் அது மாதிரி நீங்கள் கூடவே போனால் பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் இன்னொரு ஸ்டாக்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ரிசல்ட் கொடுக்கல. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட் வருது உங்களுக்கு, கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் போச்சா, எவ்வளோ ஒரு 1/2% 1% போச்சா, ப்ராஃபிட் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். சரி இப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்களா, மார்க்கெட் கீழே வந்துச்சா, கீழே வந்தால் உங்களுக்கு 10 பிரேக் டவுன் ஆயிடுச்சா, இது கீழே அதாவது மீன் இந்த லோ கட் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துருங்க. ஸோ திரும்ப பிரேக் அவுட் ஆனால் திரும்ப ரீஎன்ட்ரி. ஆனால் பிரேக் அவுட் ஆகல கீழே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல எந்த ட்ரேடும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் ஜோன், இதில் நம்ம ட்ரேடிங் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எமோஷனல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். லாட் சைஸை எக்காரணத்துக்கு ஒன்றும் அதிகப்படுத்தாதீங்கன்றதுக்காக தான் ஸ்ட்ராங் அந்த மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் போயிட்டு புரியலையா, வேடிக்கை பாருங்கள். நிறைய பேர் என்ன புரியல அப்படி தான் இதுக்கு பை எடுத்துக்கலாம், இங்கே சேல் எடுக்கலாம், இங்கே பை எடுக்கலாம், இங்கே சேல் எடுக்கலாம் அப்படின்வாங்க. கண்டிப்பாக பரவாயில்ல, 1 நாள் 2 நாள் 3 நாள் விட்டுடுங்க. மார்க்கெட் எப்போ ட்ரெண்டிங்கில் போதும் அப்போ பிரேக் அவுட் டவுன் ட்ரெண்ட் வந்து அப்போ லோயர் சைட் லோயரில் பிரேக் ஆக சொல்ல டவுன் ட்ரெண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஒரு வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கிக்கலாம். புரியலன்னா விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த அப்டேட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.